ஒன்றாவது நாளினுடைய தராவீகை தொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று மட்டும் அல்லாமல் நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையிலே கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து மரணம் சம்பந்தமாகவும் நரகம் சம்பந்தமான விஷயங்களை நாம் சொல்வோம் என்ற தொடரிலே இந்தத்தில் நல்ல மௌத்துக்கான 6 அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சிந்தனையில் இதை நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் மரணிக்கின்ற சமயத்தில் இந்த 6 அடையாளங்கள் நமது வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்படி இடம்பெற்று விட்டது என்று சொன்னால் நமது மரணம் என்பது ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக அமைந்து விடுகிறது. மரணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் குறிப்பிடும் போது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், நிச்சயமாக உலகத்தில் உயிர் என்று எதுவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் குறிப்பிடும் போது ஸாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைக்கும் என்கின்றான். மரணத்தை அடைந்து கொள்ளும், மரணத்தை தழுவிக்கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையினுடைய நுணுப்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஸாயிகத்துல் மௌத், சுவைக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இன்று உலகத்தில் எத்தனையோ சுவைகள் இருக்கிறது இல்லையா? கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, சுவைகள் இருக்கு இல்லையா? இதுல மனிதனுக்கு பிடித்த சுவைகளும் இருக்கிறது, மனிதனுக்கு பிடிக்காத சுவைகளும் இருக்கிறது. அது போன்றுதான் ஒவ்வொரு மரணமும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். அப்படி சுவைக்கின்ற பொழுது அந்த மரணம் அவனுக்கு பிடித்த சுவையாக மாறுகிறதா, அவனுக்கு பிடிக்காத சுவையாக மாறுகிறதா? நமக்கு பிடித்ததை சாப்பிடும் போது நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லையா? நமக்கு பிடிக்காததை உண்ணும் போது நாம் ஒரு வெறுப்பில் இருப்போம். அப்ப மரணம் நம்மை அடையும் போது அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் கொஞ்சமாவது நல்லவர்களாக வாழ வேண்டும். சமையல் பண்றோம், தாய்மார்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ஒத்தப்படை லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம், அந்த டாபிக் நம்ம பேசணும். இருந்தாலும் ஒரு தொடர் தொடங்குறதுனால அந்த தொடருக்குள்ளேயே நம்ம போறோம். இந்த ஒத்தைப்படை இரவுகள்ல நீங்க அதிகமா ஓத வேண்டிய துவா, இன்னைக்கு தொழுகையில அந்த இடையில உள்ள துவாக்கள்ல அந்த துவா மட்டும்தான் ஓதுனேன். என்ன துவா? உங்க எல்லாருக்கும் அப்படி மனப்பாடம் ஆகட்டும், அதை தொடர்ந்து ஓதுனேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், அல்லது ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். இந்த துவாவை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அருமை நபிகள் நாயகம் ரசூல்